பரிமள சித்தர் சொன்ன பெருமாள் கோவில் பிரசாதத்தில் வயிற்றுக்கு சுகம் தரும் விஷயங்கள் மறைமுகமாக இருக்கிறது. தீர்த்தத்தில் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் தட்டி போடப்பட்டிருக்கும். இதற்கு கிருமிகளை கொல்லும் ஆன்டிபயாட்டிக் குணம் உண்டு. வெண்பொங்கலில் நெய், மிளகு, சீரகம் 3 இருக்கும். நெய்யானது உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்தை தரவல்லது. மிளகும் சீரகமும் குளிர்ச்சியை தந்து செரிமானத்தையும் தூண்டும். சீராக அகத்தை வைத்திருக்க உதவுவது என்கிற காரணத்தால் தான் சீரகம் என்கிற பெயரே வந்தது. துளசி ஒரு அற்புதமான மூலிகை. இது சற்று உஷ்ணத்தை குணமாக கொண்டது. ஆனாலும் இந்த உஷ்ணம்தான் கபம் கட்டாமலும் ஜலதோஷம் மற்றும் சீதளம் தொடர்பாக வரும் நோய் நொடிகளில் இருந்தும் காப்பாற்றுகிறது. மஞ்சள், குங்குமமும் ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். நம் மேனி மேல் கிருமிகள் இருந்தால் மஞ்சளின் குணமும் அதன் நெடியுமே அதை விரட்டிவிடும். இது போக அளிக்கப்படும் சுண்டல் என்பது புரதச்சத்தும் உடம்புக்கு தேவையான இதர முக்கிய சத்துக்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. சுண்டல் எனும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிறு வகைகள் பயன்படுத்தப்படும். இதில் கொண்டைக்கடலை, பட்டாணி, கடலை பருப்பு என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோளின் ஆதிபத்தியத்தை உடையது. இப்படி பிரசாதத்திற்கு பின்னாலே சுவை மற்றும் பசியாற்றும் தன்மை கடந்து ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது. இப்படி ஆரோக்கிய உணவு உண்ணுபவர்களின் வயிறு சுத்தமாக இருக்கும். அளவாகவும் மிக சரியான வேளைக்கும் சாப்பிடுவதால் வாயு தோன்றாது. அமிலம், உப்பு, சர்க்கரை எல்லாமே தேவைக்கு மேல் வராது. இதனால் வியர்வை நாராது. மலமும் துர்குணம் கொள்ளாது. சாமியார்த்தனமாக வாழ்பவர்களுக்கே இப்படி எனும்போது இதில் உப்பும் புளியும் காரமும் சேர்க்காத இயற்கை உணவை மட்டுமே உட்கொள்ளும் பரிமள சித்தரின் மேனி எப்படி நாற்றம் என்கிற ஒன்றை சந்திக்க முடியும்?